நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை இதுவரைக்கும் சந்திச்சு மக்கள் எல்லாரும் பட்னியாலையும் பஞ்சத்தாலையும் வாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ராஜ்யத்து மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து நாங்க வரி வசூல் பண்றதையே நிறுத்திட்டோம் பாபா. பணத்துக்கு நாம எங்க தான் போறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. உங்க 3 ராஜ்யத்தையும் சேர்ந்த மூதாதையர்கள் முன்னாடியே உங்க ராஜ்யங்கள் இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையை சந்திக்கும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அவங்க ஒரு பயங்கரமான குகைக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலை. அந்த குகை எங்க இருக்கு பாபா? அடடா, அதிகமா சத்தம் போட்டு என் தவத்தை கழிச்சிட்டீங்க. அந்த இடத்தை கண்டுபிடிச்சாலும் ஆனா குகை எங்க இருக்குன்னு நான் அப்பவே நினைச்சேன். மகாராஜாவோட இந்த வேலையை செய்யறதுக்கு நீதான் சரியான ஆள். பாபா, மகாராஜா ஏற்கனவே எல்லாத்தையும் விவரமா சொல்லிருக்காரு. ஆனாலும் உங்க உதவியும் எங்களுக்கு தேவைப்படுது பாபா. நேரடியாவும் இப்ப சொல்ல முடியாதுப்பா. இங்க பாருங்க, நான் சொல்றது கேள்வியானது இருக்கு. அதுக்கு தான் நம்ம டோலக்பூர் போறோம். ஜக்குவும் ராஜுவும் பல்வான்பூர் போவாங்க. காளியா, போலு, டோலு 3 பேரும் போட்டக்பூர் போவாங்க. நீங்க எல்லாரும் அந்தந்த ராஜா கிட்ட அதிகார சின்னத்தையும் அவங்களோட ராஜ முத்திரையையும் கேட்டு வாங்கிட்டு வரணும். நம்ம காரியம் வெற்றி அடைய அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளை வர எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த புதையில திறக்கிறதுக்கான சாவி கையிலயோ இல்ல கால்லயோ கூட இருக்கலாம். ராட்சசங்க இருப்பாங்க. அவங்க முதலாளியோட முத்திரையையும் சின்னத்தையும் கேட்பாங்க. அற்புதம் பீம். ஆனா இந்த பெட்டிக்கான சாவி, புதையல துறக்கிறதுக்கான சாவி கையிலயோ இல்ல நம்மள சுத்தியே தான் இருக்கும். மகாராஜா, இந்த பெட்டியில போட்டிருக்கிற பூட்டுகள்ல உங்க ராஜமுத்திரை எதுல போட்டிருக்கோ அந்த பூட்டை கையில எடுத்துக்காங்க. என்ன ஒரு அற்புதம்! பாபா சொன்ன மாதிரியே இருக்கு. தாய்மார்களே, சின்ன பசங்களே, எந்த கலர்ல வேணுமோ அதை நீங்க எடுத்துக்க. என்ன பாக்குற? உனக்காகவோ விசேஷமான சீப்போன் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை நான் பார்க்க போறேன். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும். தலைய சீவினா போதும் உங்க முடி அழகாயிடும்.
நீயா? என்ன பாப்பா, என்ன ஆச்சு? என்னோட சீப்பு உனக்கு பிடிக்கலையா? உன்னோட சீப்பால தலை சேவிதான் நான் இப்படி ஆயிட்டேன். எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா? டோலக்பூர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அசையாம இந்த மாதிரி இருக்கும்போது நான் திருடுறத யாரால தடுக்க முடியும்? உன்னை பீம் கண்டிப்பா தடுத்து நிறுத்துவான். கண்டிப்பா நிறுத்துவான். ராஜு நில்லு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பீம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நேத்துக்கு இங்க வந்து சீப்பு நாயகன் கிட்ட இருந்து எல்லாரும் சீப்பு வாங்குனாங்களே. தெரியும். சரி என்னாச்சு? இந்த சீப்பால தலை சீவினதால எல்லாரோட முடியும் நீளமா ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க முடிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. சீப்பு நாயகா நில்லு. அப்படின்னா ஒருவேளை நீதான் அந்த பீமா? விசேஷமான சீப்பை வச்சிருக்கேன் பாரு. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். இது என்ன என் மீசை இப்படி வளர்ந்துட்டு இருக்கு? என்ன பண்றீங்க? என்ன விட்டுருக்கட்டா? தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. கனப்படுத்த முடியும். என்ன விட்டுருங்க. அப்படியா? எப்படி குணப்படுத்த போற? அதுக்காக என்கிட்ட ஒரு சிறப்பு வைத்தியம் இருக்கு. அதாவது ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன். அத நீங்க உங்க முடியில தடவுனா போதும், உங்க முடி சரியாயிடும். ஜகு, இந்த மொத்த எண்ணெய் பாட்டிலையும் உன்னோட உடம்புல ஊத்தணும் போல இருக்கே. சீக்கிரம் அந்த எண்ணெயை ஊத்துங்க. சும்மா வளவலன்னு பேசாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி, சும்மா ரியாக்ஷன் எல்லாம் காட்டாத, அமைதியா உட்கார்ந்துட்டு இரு. அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாரும் என் சந்தோஷத்தை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. இப்ப இதே பசங்க என்ன சந்தோஷப்படுத்த போறாங்க. அடேங்கப்பா, இதோ போஸ்டிங்காவை சுத்தி உடைச்ச மாதிரியே இருக்கே. ஏய், வானம் உங்க மேல இடிஞ்சு விழுன்னு பேசிக்கிறீங்களா? உங்களை ஜோக்கராக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப வானம் இடிஞ்சு விழும். என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சும்மா அசத்துவாங்க. டோலு போலு.
இப்ப உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு.